ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் தூக்குதுரை. டென்னிஸ் மஞ்சுநாத்துடைய டைரக்ஷன்ல யோகி பாபு, இனியா, சென்ராயன், மொட்டை ராஜேந்திரனுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தூக்குதுரை. தூக்குதுரை படத்தினுடைய டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கே ரவிவர்மா, படத்தினுடைய எடிட்டர் தீபக் துவாரக்நாத் அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் KS மஞ்சுநாத் அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க யோகி பாபு, இனியா, சென்ராயன், மாரிமுத்து, மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் கலந்த காமெடி ஜானரில் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம். அண்ட் படத்தில் வந்து ஒரு க்ரௌன் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த க்ரௌன், அதாவது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கிரீடம், அதை எடுத்துக்கிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுக்கு நல்லா விற்று அதை காசு பண்ணி நல்லா வாழலாம் நினைக்கக்கூடிய ஒரு 3 திருடர்கள், இல்லை கஷ்டப்படக்கூடியவங்க, திருடி சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அதை திருடுறதுக்காக போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத காமெடியும் ஹாரரும் கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த தூக்குதுரை. ஸோ தூக்குதுரை படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபா அவர்கள் நடிக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய கதாநாயகியாக இனியா அவர்கள். அண்ட் படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் திருடணும், எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 3 பேர் போகிறாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க. அண்ட் ஃபுல்லாக கற்றுக்காமல் அரையும் குறையுமாக கற்றுக்கிட்டு வெளிவந்து, அண்ட் எதுக்கு இவருக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு பிட் பாக்கெட்லாம் அடித்து இவர்கிட்ட காசை கொடுக்கணும், அதுக்கு பதில் நம்மளே போயிட்டு திருடி நம்மளுடைய லைஃப்பை வந்து செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய 3 நபர்கள் வெளில வந்து இந்த ஊரில் இந்த மாதிரி திருவிழா நடக்கும், அங்கே வந்துட்டு ஒரு கிரீடம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம எப்படியாவது நம்ம ஆட்டையை போட்டு அதை வந்து கண்டிப்பாக விற்று எல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா காசு வரும், நம்மளாம் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் நினைக்கக்கூடியவங்க. அண்டு அதே போல் அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷம் திருவிழாக்கும் படம் போட்டு காட்டுறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடியவர் தான் யோகி பாபு கேரக்டர். அண்ட் அந்த ஊர்லேயே வந்து முக்கியமான ஒரு அந்த ஊர் பெரியவங்க, இந்த கோயிலில் முக்கியமான அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கன்ற கேரக்டரில் இப்போ நம்மளோட இல்லைனாலும் இறந்துட்ட மாரிமுத்து அவர்கள் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மகளாக தான் இனியா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் அப்பப்போ இந்த வருஷம் வரும்போது இனியா அவர்களோட ஒரு பார்க்குறாங்க. அதனால அவங்க 2 பேருக்குள்ள காதல், லவ் ஏற்படுது. அண்ட் இந்த வருஷம் அவர் இந்த மாதிரி கொண்டு வரும்போது என்னை வந்து எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னும் போது பிளான் போட்டு ஓகே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க வீட்டை விட்டு ஓடி வரும்போது அந்த கிரீடத்தையும் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஓடி வரும்போது யோகி பாபா அவர்கள் ரொம்ப ஓட முடியாது, அதுவே ஒரு காமெடியான ஒரு சீன் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஐயோ நான் வர நிறைய பிரியாணி சாப்பிட்டேனால ஓட முடியல அப்படின்லாம் அவர் வந்து லைக் பரிசிட்லாம் வரக்கூடியவர். அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்காரவங்க கிட்டலாம் மாட்டிப்பாங்க. அண்ட் இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க, வெறும் யோகி பாபா அவர்கள் மட்டும் தான் மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறமா அவரை வந்து அடித்து உடச்சி அண்ட் ஒரு கிணத்துல வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அதில் வந்து அவர் இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இறந்துட்டாரே ஸ்டார்டிங்லேயே இந்த கேரக்டர், ஹீரோவே அவர் தான் அப்படின்னும் போது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறமா அவர் தான் வந்து பேயாக வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. அண்ட் சென்ராயன் அவங்களாம் வந்து தேடி வந்த அந்த கிரீடம் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அந்த ஊருக்காரவங்க அவருடைய அந்த பெரியவர் அவருடைய வீட்டில் போய் பார்த்தாலும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த கிணத்துல தான் அந்த கிரீடமும் இருக்குதுன்ட்டு. அந்த கிணத்துல அந்த கிரீடத்தை யாரும் எடுக்க விடாமல் இந்த யோகி பாபுடைய ஆவி பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் மொட்டை ராஜேந்திரன் அவருடைய பாணியில் கத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும். அண்ட் இதுக்கப்புறமா இவரோடு ஓடி போகிறதா சொன்ன இனியா அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. ஃபைனலி அந்த ஊரினுடைய திருவிழாவும் வந்து கிரீடம் இல்லாதனால நடக்காமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கிரீடம் வந்து கிடச்சிதா, இனியா அவர்கள் ரிட்டன் வந்துட்டாங்களா, இல்லை பிளான் போட்டு போன சென்ராயன் அந்த கிரீடத்தை எடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் படத்தினுடைய மீதி கதையை அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் உங்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிறதும் அண்ட் அங்கங்கே கொஞ்சம் லேகாகவும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக செகண்ட் ஹாஃபில் இருக்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் சிரிச்சிட்டு மட்டும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட கொஞ்சம் திகிலோடு எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த தூக்குதுரை. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கொஞ்சம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்டான ஒரு மூவியாக இருக்கும். தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.